ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளிக்பாக்ஸ் தமிழ். பேசிக்காகவே விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நிறையவே இஷ்யூஸ் வரும். அதாவது பக்ஸ், சிஸ்டம் ஸ்லோனஸ், சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ அண்ட் ப்ளூ ஸ்க்ரீன் மாதிரியான இஷ்யூஸை வராமல் விண்டோஸை அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த வீடியோவில் பிஃபோர் அப்டேட் அண்ட் ஆஃப்டர் அப்டேட்க்கு அப்புறம் பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆஃபீஸ் 2021, ஃபோட்டோஷாப், விண்டோஸ் ஆக்டிவேஷன், MS ஆஃபீஸ் ஆக்டிவேஷன் இஷ்யூ, ஃப்ரீ PDF அண்ட் லேப்டாப்பில் பண்ணுற 5 காமன் மிஸ்டேக்ஸ், இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இப்போது விண்டோஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ரொம்பவே இம்பார்ட்டன்ட் செட்டிங்கை பற்றி பார்க்கலாம். அண்ட் உங்கள் சிஸ்டமுடைய ரீஸ்டோர் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் என்னுடைய C drive ஆன்னு இருக்குது. அதாவது ரீஸ்டோர் பாயிண்ட் என்னபிளாக இருக்குது. பட் எல்லா கம்ப்யூட்டர்லையுமே என்னபிள் ஆகிருக்குமானா டெஃபினட்டாக கிடையாது. ஸோ உங்களுடைய கம்ப்யூட்டரில் C drive ஆஃப்னு இருந்தால் இங்கே கான்ஃபிகர்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ரீஸ்டோர் பாயிண்ட்டை டர்ன் ஆன் பண்ணி மேக்ஸிமம் யூசேஜ்ன்ற ஆப்ஷனில் மினிமம் 5 GB செட் பண்ணுங்கள். அடுத்தது கிரியேட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீஸ்டோர் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் இப்போது ரீஸ்டோர் பாயிண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. ரீஸ்டோர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறதால நம்மளுக்கு என்ன யூஸ்னால், உங்களுடைய சிஸ்டம் அப்டேட் ஆனதுக்கப்புறம் சிஸ்டம் ஸ்லோவாக இருந்தாலோ இல்லை பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவாக இருந்தாலோ அண்ட் ப்ளூ ஸ்க்ரீன் இஷ்யூ இருந்தாலோ உங்களுடைய சிஸ்டமை திரும்பவும் ரீஸ்டோர் பண்ணுறதால உங்கள் சிஸ்டம் பழைய மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதாவது மேனுவலாக உங்களுடைய சிஸ்டமில் ரீஸ்டோர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணும்போது உங்கள் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி திரும்பவும் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இப்போது இந்த ரீஸ்டோர் பாயிண்ட்டை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சேம் ஸ்க்ரீனில் சிஸ்டம் ரீஸ்டோர்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் க்ரியேட் பண்ண ரீஸ்டோர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ராசஸை கண்டினியூ பண்ணுறதால உங்கள் சிஸ்டமை நீங்கள் பழைய மாதிரி ரீஸ்டோர் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்கள் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகி ரீஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய விண்டோஸை அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மிஸ் பண்ணாமல் ரீஸ்டோர் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் இப்போது விண்டோஸ் அப்டேட் ஆனதுக்கப்புறம் பண்ண வேண்டிய மாடிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். உங்களுடைய சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆனதுக்கப்புறம் திஸ் பிசியை ஓப்பன் பண்ணுங்கள். திஸ் பிசியில் C drive-ஐ ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் C drive-ல விண்டோஸ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் விண்டோஸ் ஃபோல்டரில் சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன் என்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன் என்ற ஃபோல்டருக்குள்ளே டவுன்லோட்ஸ் என்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே அவைலபிளாக இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுடைய விண்டோஸ் அப்டேட்டுடைய கேட்ச் ஃபைல்ஸ். ஸோ இந்த ஃபைல்ஸை நீங்கள் டிலீட் பண்ணாமல் வைக்கிறதால உங்கள் C drive-உடைய ஸ்பேஸை ஆக்குபை பண்ணி C drive-ஐ சீக்கிரமாக ஃபுல்லாக செய்யும். அதனால் இங்கே இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் காட்டினா பிஃபோர் அப்டேட் அண்ட் ஆஃப்டர் அப்டேட்டுக்கான செட்டிங்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷனை உங்கள் சிஸ்டமில் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமுடைய பக்ஸ், ஸ்லோனஸ், பர்ஃபார்மன்ஸ் அண்ட் C drive ஃபுல்லாகிற மாதிரியான இஷ்யூஸை அவாய்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.